ஏமா வந்துட்டாரு, மாப்பிள்ள வந்துட்டாரு. நீ வேணா பாரு. வந்துட்டாரா? நட்சத்திரா நீ ஆரம்பி. நட்சத்திரா அழாதம்மா. நான் என்ன பாவம் பண்ண? அப்படி என்ன தப்பு பண்ண? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு தண்டனை? நட்சத்திரா, கடவுள் எழுதின விதியை யாரால மாத்த முடியும்? அப்போ நாங்க செஞ்ச தப்புக்கு இப்ப நீ தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க. எங்களை மன்னிச்சிருமா. என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. என்னாச்சு அபூர்வா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா, விடுங்க. நீங்க கொஞ்ச நேரம் அழுவா, அப்புறம் சரியாயிடுவா. விட்டுருங்க. சும்மா இருப்பான தூக்க மாட்டிட்டு சாவணும். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? என் கழுத்தை அறுத்துட்டு நீங்க நிம்மதியா இருக்கீங்கல்ல? ஏமா இப்படி பேசுற? கல்யாணம் நடக்கும் போது இப்படி ஒரு நாள் வரும்னு யாருக்காவது தெரியுமா என்ன? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எதுக்கு அழுதுட்டு இருக்க நட்சத்திரா? அது ஒண்ணும் இல்ல மாமா, அது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அந்த கசப்பான உண்மையை இந்த 4 செவத்துக்குள்ள சம்மதியாக்கிடலாம். அது பக்கத்திலேயே என்னுடைய போனத்தையும் சேர்த்து புதைச்சிருக்க. தொலை ஒழிச்சிடும். ஐயோ, முதல்ல இந்த மாதிரி அபசகுணமா பேசுறத நிறுத்துமா. மேல இருந்து கடவுள் கேட்டுட்டு இருப்பாரு. சித்தி. அபூர்வா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்ல மாமா. ஆனா நான் சொல்லி எங்க அந்த விஷயம் விபரீதமாயிடுமோன்னு பயமா இருக்கு. சொல்லு. சரி, நமக்கு மாப்பிள்ளையா வந்தது ஆரம்பத்துல எனக்கு பிடிக்கலதான், உண்மைதான் அது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க சொன்னதை கேட்டு நான் புரிஞ்சுக்கலையா மாமா? அவனை என் மருமகனா நான் ஏத்துக்கலனாலும் அவனை அதுக்கப்புறமா எப்பவாவது நான் ஒரு வார்த்தை அவனை பத்தி தப்பாவோ இல்லனா குறைச்சு எடை போட்டிருப்பேனா என்ன? தனியாளா இந்த குடும்பத்தையே நான் பாதுகாத்து வந்துகிட்டு இருக்கேன். அது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியலையா? சொல்லுமா, என் மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய சுமத்துற? ஏன் வாயால இதை நான் சொல்லக்கூடாது? சரி, லில்லி பின்னாடி சுத்துறதும் அவகிட்ட தவறா நடந்துக்கிறதும் ஏன் மாமா நீங்க பார்த்ததே இல்லையா? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. அடடடடடடடடா, என்னம்மா நடிக்கிற நீ? மகா நடிகை திருமதி அபூர்வா அவர்களே, பேசுற பேச்சு, கண் பார்வை, இந்த பர்ஃபார்மன்ஸ் சொல்ல வார்த்தையே இல்ல. எல்லாம் தெரிஞ்ச என் அப்பாவே உன் நடிப்பு. மாமா, என்ன பூமி, ஷாக் ஆயிட்டியா? உன்னோட சந்தேகம் உண்மைதான். எல்லாத்தையும் பண்ணது நான் தான். லில்லிய தேடி வந்திருக்கியா? நீ வருவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அவளை ஒளிச்சு வச்சிட்டேன். இல்லனா நீ அவளை ஏமாத்தியோ மந்திரம் பண்ணியோ எல்லா உண்மையும் வெளியில வர வச்சிருவ இல்லையா? மேதாவிகளுக்கே நீ ஒரு பெரிய மேதாவியாச்சே. அதனாலதான் நான் அவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கேன். அவளை எங்க வச்சிருக்கேன்னு உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. நீ எல்லாம் உண்மையிலே பொம்பளை தானா? இதுக்கு முன்னாடி நெருப்புல என் அம்மாவை எரிச்ச, இன்னைக்கு உன் பொண்ணோட வாழ்க்கையில நீ என் நெருப்ப வாரி கொட்டிட்டு இருக்க. உன் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் சந்தோஷத்துக்காக தான் என் மம்மி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கூட்டு கலவானீங்கல்ல? அது மட்டும் இல்ல, அவன் நீ புள்ளி வச்சா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் இட். சோ அவனை தூரமா வச்சா இங்க எனக்கு இருக்கிற 2 ப்ராப்ளம்ஸும் ஒரே வாட்டி சால்வ் ஆயிடும் இல்லையா? புரிஞ்சிருச்சு. தொலைநோக்கு பார்வையில யோசிச்சிருக்க.
இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. லில்லி எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன். அவ வாயால நான் உண்மைய வர வைப்பேன். செரிய வெளியில கொண்டு வருவேன். ககன், துரி ஏய் இன்னும் ரெடி ஆகலையா? அம்மா இன்னும் எவ்வளவு நேரம்மா? அவங்க ஆல்ரெடி கிளம்பிட்டாங்கம்மா. புரி சீக்கிரமா ரெடி ஆகும், டைம் ஆயிடுச்சுன்னா. சீக்கிரமா. ஹலோ ககன், சொல்லுங்க. துருவா நீங்க கிளம்பிட்டீங்களா? யா 2 மினிட்ஸ்ல கிளம்பிடுவோம். ஓகேங்க ஓகேங்க, நல்ல விஷயம். சீக்கிரமா நீங்க வந்துருங்க. ஒரு நிமிஷம் ககன். சொல்லுங்க. ஒரு முறை உங்க அம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னீங்க, பேசுனீங்களா? எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஆனா நாங்க இப்போ 2 பேரும் பிரிஞ்சுட்டு வந்தோம். பிரிஞ்சிட்டீங்கன்னா திரும்பவும் சேருவீங்களா இல்ல இதுக்கப்புறம் சேரவே மாட்டீங்களா? திரும்பி சேரலாம் வாய்ப்பே இல்லை. உங்க எக்ஸ் வைஃப் உங்க லைஃப்ல திரும்பி வர மாட்டாங்கன்னா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு ஓகே தான். ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைங்க. எங்க அம்மாக்கு ஓகே தான். நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஓகே ககன், தேங்க்யூ. ககன், என்னடா பேசிட்டு இருக்க? நீ எப்படி அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உனக்கு தான் பூமி இருக்கால. அம்மா, பூமிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேம்மா. உனக்கு என்னடா பைத்தியமா? எப்படி நீ அப்படி சொல்லுவ? நீ அவளை வெளியில அனுப்பிட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? அது இல்லம்மா. இங்க பாருங்க, இது ரொம்ப நல்ல சம்பந்தமா. துருவாஸ் ஜென்டில்மேன், ரொம்ப நல்ல பையன். நம்ம பூரிக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமா ப்ளீஸ்? ககன், பூர்ணிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கொண்டு வா. நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். இவன் இல்லனா வேற மாப்பிள்ளை கூட்டிட்டு வா. அதை விட்டுட்டு பூர்ணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஏன் மருமகளோட கழுத்தா இருக்கலான்னு பாக்குறியா? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் ககன். அம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஆல்ரெடி அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்கம்மா. அவங்க ஏற்கனவே கிளம்பிட்டாங்கம்மா. ப்ளீஸ். இந்த விஷயத்தை நீ என்கிட்ட முன்னாடியே சொன்னியா? நீங்க ஒத்துக்குவீங்கன்ற தைரியத்துல தான்மா. இந்த விஷயத்தை நான் எப்படிடா ஒத்துக்குவேன்? புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ். உன் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிறதுல தப்பு எதுவும் இல்லடா. ஆனா பூமியும் ஒரு பொண்ணு தானே. அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி வைக்கணும்னு நினைக்கிறியா? இப்ப இந்த சின்ன விஷயத்தை எதுக்கு ஆமா இவ்வளவு பெருசா எடுத்துட்டு போறீங்க? நான் தான் போய் சொன்னல, பூமி என்னோட பொண்டாட்டி இல்ல. நாங்க 2 பேரும் இனிமே எப்பவுமே சேர மாட்டோம். நான் கண்டிப்பா பூமிய மன்னிக்க மாட்டேமா. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா.